இந்த சபைக்குள் வந்தவர் இன்னார் இடையார் என்று விளக்கமாக சொல்லணுமா? நான் யாரை மறந்திருக்கேன்? யாரை மறந்திருக்கேன் தெரியுமா? யாருமா? இந்த நாடு என்ன தெரியுமா? இந்த நாடோ மரகத நாடு. மரகத நாடு அல்லது கிரிவிருட்சம். இது கிரிவிருட்சம் அல்லது மரகத நாடு. மரகத நாடு என்று சொல்வார்கள். கிரிவிருட்சம் அல்லது மரகத நாடு. மரகத நாடு. இந்த கிரிவிருட்சத்தையும் மரகத நாட்டையும் ஆண்டு வரக்கூடிய மன்னர் மரகத மன்னன் அல்லது மரகதத்தன். அன்னவருக்கு மூத்த மனைவியா வாழ்ந்து வரம்பா. அன்னவருக்கு மூத்த மனைவி. நீதா மூத்த மனைவியா சின்ன மனைவியாமா? மூத்த மனைவிப்பா. மூத்த மனைவியா வாழ்ந்து வரம்பா. ஒரு வேளை நான் மூத்திரமா காட்டு பார்த்தோமா? மூத்த மனைவினா உனக்கு சந்தேகம் வந்து சொல்றீங்க? சந்தேகமாகுதுமா? ஏண்டா அத வெக்கடி கேக்குற? ஏமா ஏண்டா குழந்தை? ஐவாதமா இந்த நாட்டு மன்னருக்கு முதல் தரமாக என்னை என் தாய் தந்தையர் பார்த்து திருமணம் செய்து வச்சாங்க. என் பேர் தெரியுமா? உன் பேர் என்னம்மா? என் பேர் தெரியுமா? என் பேர் தெரியுமா? அட சொல்லிடுமா. என் பேர் தெரியுமா? இது வேணும் 10 வாட்டி ஆச்சுமா. உங்க பேர் சொல்ல. என் பேர் தெரியுமா? என்னடா புடிக்கிற? ஐவரியா ரொம்பதான் பாக்குறேன். ரொம்ப என் பேர் தான் கற்பனை. உங்க பேர் தான் கற்பனை. என் பேர் கற்பனை. இந்த நாட்டு மன்னருக்கு முதல்தரமாக ஆமா திருமணம் செய்து வச்சா. ஏண்டா நீண்ட நாட்கள் ஆகிவிட்டது. என் வயித்துல அடே சொல்லியாகுமா? என் வயித்துல என்ன சொன்னாங்க? இல்ல வயித்துல வேற என்னக்குதா? ஐவாத்ரா ராஜாச்சி பொண்டாடி கூப்பிடுற மாதிரி கூப்பிடுறேன். அது மாதிரி சொல்லுவாங்கம்மா. ஐவாத்ரா ராஜாச்சி செல்லமே பட்டு என் செல்லம். இந்த நாட்டு மன்னருக்கு திருமணம் செய்து வைத்து நீண்ட நாட்கள் வைத்து என் வயித்துல ஒரு காயோ இல்லடா. ஆமா நீ சொல்றதுக்கும் அவர் வரத்துக்கு தெரியாதுமா. அவர் தான்மா டாக்டரு. வரும் ஒண்ணு ஆவாது. உன்னை எதனா சொன்னேன். அவர் யார் தெரியுமா? அவர் யார் தெரியுமா? கேமரா பாடா ஆள் வந்து மூளை கட்டிடா அவனுக்கு எதாவது வச்சு போலியா தடுக்கிறான். அடிக்க போற என்ன வந்து அடி. ஏண்டா அப்படி குழந்தை இல்லாத காரணத்தினா உனக்கு எதுனா தெரியுமாடா? ஏமா எனக்கு எதுனா தெரியுமான்னு கேக்குறியே? நான் காஞ்சிமா நகரத்திலே பஞ்சப்பேட்டையிலே பஞ்சப்பேட்டை இல்ல இந்த தெருவிலேயே நான் தான் லேடி டாக்டர். ஏன்டா உங்க ஊர்லாம் விட்டுட்டு இதுல மட்டும் லேடி டாக்டர் வந்துக்கிறேன். ஏன்னா புது டாக்டர் வந்து ரூம் எடுத்து வேலை செய்யறான். ரூம் எடுத்து இங்கதான் ரூம் படிக்கிறேன்னா? ஆமா அவனுக்கு சௌகரியமா இருக்கும். மேல ஒரு ரூமுக்கு ஒரு ரூம் எல்லா ரூமும் சௌகரியமா தான் வந்துறாங்க. சௌகரியமா இருக்குதுமா? நான் தான் லேடி டாக்டர். ஆமா குழந்தை உனக்கு ஓடுனா எனக்கு ஓடுனா என்ன கேட்டுதான் நான் கொடுத்துருப்பேன். தப்பா நினைக்காத. குழந்தை எல்லாத்துக்கும் என்ன கேட்டிருந்தா குழந்தை போறதுக்கு மார்க்கம் நான் வழி சொல்லிருப்பேன். ஓ மருந்து குடிப்பியா? ஆமா மார்க்கம் சொல்லிருப்பியா? ஆமா. ஏண்டா எனக்கு குழந்தை இல்ல உனக்கு தெரியுமா? சொல்லு. சும்மா ஆளை சொன்னாத. தெரியுமா நீங்க சொல்ற என்ன நீ? இல்லம்மா அப்படின்னு சொல்லாதம்மா. சொல்லு. பாருமா எங்க வீட்டையே எங்க சம்சாரத்துக்கு ரொம்ப நாளா குழந்தை இல்ல. ஆமா திருவண்ணாமலைக்கு அண்ணாண்ட ஒரு சாமியார் இருக்கிறார். திருவண்ணாமலைக்கு போனேன். அங்க ஒரு சாமியார் இருக்கிறாருமா. எங்க சம்சாரத்தை கூட இட்டு போனேன். சம்சாரத்தை கூட விட்டு? ஆமா. யாரு உன் சம்சாரம்? எங்க சம்சாரம் தெரியாதா? சம்சார பேர் என்ன? எங்க சம்சாரம் பேரு அகண்ட காவேரி. என் பேர் தெரியுமா? கஜகோல் பால். காலை தரிசி விடுவேன். எங்க சம்சாரத்தை திருவண்ணாமலைக்கு இட்டு போன உடனே அங்க ஒரு சாமியார் இருந்தாரு. சாமியார எங்க சம்சாரத்துக்கு ரொம்ப நாளா குழந்தை இல்லைன்னு. குழந்தை உங்க சாமியாரு என்ன சொல்ற தெரியுமா? உங்களுடைய மனைவியே ஒரு வாரம் இங்கே விட்டுட்டு போறான்னார். ஒரு வாரம் விட்டுட்டு வந்தோமா சும்மா இல்லம்மா. அந்த சாமியாரு தேங்காய் ஒண்ணு மந்திரிச்சு கொடுத்தாரு. தேங்காய்? ஆமா. உடைக்காத தேங்காய், முழு தேங்காய். சாமியார் என்ன பண்ணாரு? தேங்காய் மந்திரிச்சு கொடுத்தாரு. அந்த தேங்காய ஓட்டோடு சாப்பிடணுமா. முழு தேங்காயை மந்திர உபதேசம் பண்ணி கொடுத்தா
குழந்தை இல்லாதவங்க வந்து உடைக்காத ஓட்டோட சாப்பிட்டா குழந்தை பிறக்கும். உன் மொண்டாட்டி எதுவும் கொடு. குத்துட்டுமா குத்துட்டு வந்து ஒரு வாரம் வீட்டுக்கு வந்து வேலைலாம் சேர்த்துட்டு என் சம்சாரத்தை போய் இட்டு வந்தேன். 10 மாதம் போச்சு. எத்தனை பசங்க பிறந்துக்குது? அழகாக ஆண்மாக 2 குழந்தைமா. அழகா குழந்தை முகத்தை பார்த்தா எப்படி தெரியுமா இருக்குது? குழந்தைங்க முகம் அந்த சாமியார் போலவே இருக்குதுமா. ஆமா ஏண்டா அந்த ஒரு வாரம் சாமியார் மந்திரம் ஓதுனார் பாரு. அவர் மந்திரம் புடிச்சுக்கணும் ஓதோ ஓதோ தச்சி தேங்காய் மந்திர உபதேசம் பண்ணி கொடுத்துருப்பாரு. ஆமா செய்து கொடுத்துருப்பாரு. அதை விட்டுட்டு தேங்காய் எப்படியோ வந்து குழந்தைங்க வந்து அப்பான்னு கூப்பிட்டா எந்த சாமியார் தெரியுமா? நடுப்புற உட்கார வச்சுக்கிற மாதிரி நேரத்தை பார்த்து சாமியார். அவர் பேர் என்ன தெரியுமா? அவர் பேர் தான் சூத்திரமணி. முருகப்பெருமான் பேரை கொண்டவர் அவர். ஐயா வணக்கம். முருகப்பெருமான் பேரை கொண்டவர். அதனால வந்து மேலகார் வந்து மாதா பிதா குரு தெய்வம் என்று சொல்லுவாங்க. என்ன அவங்க வந்து மாதா பிதா குரு தெய்வம் அவங்கள வந்து தப்பு சொல்லுவாங்க. குரு தெய்வம் தாமா. அவருக்கு மென்ன வந்து வயிற்று இறங்கி போய்க்குது. அந்த வயிற்று இறங்குறதுனால என்ன தெரியுமா? குழந்தை இல்லாத காலத்துல ஆமா நீண்ட நாட்கள் விட்டது. ஆமா நம்ம மேல தான் தவறு இருக்குமோ? ஆமா குற்றம் இருக்குமோ? உங்க மேல தவறுதாமா. தவறுதா. இந்த டாக்டர் எல்லாம் பாத்தியா? தவறு இருக்குன்னு பார்த்தேன். என்ன செய்யுது? இப்படியே கடந்துட்டுப்பா ரொம்ப கஷ்டப்பட்டேன். டாக்டர் எல்லாம் பார்க்க சொல்றேன். டாக்டர் பார்த்தா குழந்தை போறக்குமா? ஏன் தெரியுமா? யார் தெரியுதா? அந்த சித்தால் பார்த்தாரு வடிவேல் இருக்கிறாரு. அவரு கூட குழந்தை இல்லம்மா. உடனே இட்டு போனேன். பெரிய டாக்டருமா. பெரிய டாக்டர். ஆமா மா டாக்டர் இட்டுமா விட்டேன். அவர் கை போட்டு பார்த்தாரு பாரு. குழந்தை இல்லாத நாட்டு மக்கள் இடுமா பேசுறாங்களே. என் கூட பிறந்த தங்கை உடன் பிறந்த தங்கை தங்கையை கொண்டு வந்து மறுபடியும் செய்து வச்சேன்பா. என் கணவருக்கு ஆமா மறுபடியும் செய்து வச்சேன். என் தங்கைக்கு கூட இல்லை, எனக்கு கூட இல்லை. நான் மனவர்த்தமா இருக்கிறேன். தங்கை அந்தபுரத்தில் மனவர்த்தம். என் பேர் தெரியுமா? என் பேர் கற்பனை. உன் பேரோ கற்பனை. அந்த அம்மா பேரு என் தங்க பேர் பொற்பண்ணை. பொற்பண்ணை. என் பேரு கற்பண்ணை. உன் பேரு கற்பண்ணை. தங்க பேரு பொற்பண்ணை. என் பொண்டாட்டி பேரு கரிப்பா. ஏண்டா உன் பொண்டாட்டி அவ்வளவு கரியாலா இருக்கிறா? அவ்வளோ அழகுமா. உண்மை பகல்ல நிறுத்தி வச்சுட்டு பாத்தினா போதும் அவ்வளோ சகப்பா இருப்பான். எவ்வளவு அழகா இருக்காது போய் சொல்லியா? நீ கூட இருக்கிற பாக்குற உனக்கு தெரியும் அந்த அழகு. ஏமா நல்லவுமாவா இவனா? சரி உங்க கதை விடுப்பா. அந்தபுரத்துல தங்க இருக்கிறா. நீ சீக்கிரம் சென்று அக்கா அடுத்ததாக அடுத்து வா. எனக்கு குழந்தை இல்ல, தங்கச்சி குழந்தை இல்ல, மனவர்த்தமா இருக்கும். சீக்கிரம் போயிட்டு சரவணா.